நீயும் அந்த விஜய் சாரும் சேர்ந்துதான் தேவையில்லாம எதேதோ பேசி அவரை குழப்பி விட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்கலங்கிறது தானே பிரச்சனை. நான் பார்த்த பையனே ரொம்ப நல்ல பையனாதான் தெரியறாரு. அதனால நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏய், என்னடி நீ இப்படி சொல்ற? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்க்கா? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தானே சொல்றேன். அதுக்குன்னு யாருன்னே தெரியாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா எப்படி? இதுவே விஜய் தம்பினா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவரு, ரொம்ப பழக்கமானவரு. அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஓ வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அதே நேரம் அவருக்கும் இன்னொரு நல்ல வாழ்க்கை அமைஞ்ச மாதிரியும் இருக்கும்ல. மா, உனக்கு இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கலங்கிறது வருத்தமா, இல்ல அவருக்கு இன்னொரு கல்யாணம் ஆகலங்கிறது வருத்தமா? இல்ல காவேரி, நான் என்ன சொல்ல வரேன். மா, நான் சொல்றத முதல்ல நீ தெளிவா கேட்டுக்கோமா. எவ்ளோ சீக்கிரமா முடியுமோ அவ்ளோ சீக்கிரம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராதான் இருக்கேன். ஆனா நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த விஜய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இப்போன்னு இல்ல, எப்பவுமே நான் ஒத்துக்க மாட்டேன். ஏய், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மான்னு காவேரி சொல்லவும் மனசுக்குள்ள நான் என்னென்னமோ கனவு கோட்டையெல்லாம் கட்டினேன்டி. ஆனா அடுத்த நிமிஷமே அதையெல்லாம் இடிச்சு தரமட்டமாக்குன மாதிரி ஒரு விஷயத்த சொன்னா பாரு, அததாண்டி என்னால தாங்கிக்கவே முடியல. இவ இப்படி பேசுறது எல்லாம் பாக்குறப்போ என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு எல்லா உண்மையும் அவகிட்ட சொல்லி தொலைச்சிடலாமான்னு தோணுது. அவ விஜய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இன்னைக்கு நேத்தா சொல்லிட்டு இருக்கா? ஆரம்பத்துல இருந்தே அவ இததானே சொல்லிட்டு இருக்கா. நம்ம எல்லாரும் இந்த விஷயத்துல அவளை ரொம்ப வற்புறுத்த போய் தான் இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசியிருக்கா. எதுக்கு போயிட்டு அவசரப்பட்டு அவகிட்ட உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்க? கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லா உண்மையை போட்டு உடைக்கிறதுக்கு தான் இத்தனை வருஷமா பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு இருந்தோமா? எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியலடி. எங்க வாழ்க்கை திசை மாறி போயிடுமோன்னு பயமா இருக்குடி. 5 வருஷத்துக்கு முன்னாடி மாப்பிள்ள கூட அவ எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தாங்கிறத கண் கூட நாம எல்லாரும் பாத்துருக்கோம்ல. அவளுக்கு கிடைச்ச அந்த நல்ல வாழ்க்கை அவ கையை விட்டு போயிடக்கூடாது. ஆயுசுக்கும் அது அவளுக்கு நிலைச்சிருக்கணும்னு தான் நான் இவ்ளோ தூரம் போராடுறேன். அக்காவும் மாமாவும் எந்த அளவுக்கு அன்பா அந்யோன்யமா வாழ்ந்தாங்கங்கிறது நமக்கு தெரியும்.